ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல பார்த்தீங்கன்னா கானா வினோத் அவர்கள் பணப்பெட்டியை எடுத்துக்கின்னு வீட்டை விட்டு வெளியேறி இருக்காரு. இந்த பணப்பெட்டியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா அரோரா தான் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படின்ட்டு வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்த கானா வினோத் அரோரா எங்க பணப்பெட்டியை எடுத்துக்கின்னு ஓடிட போறா அப்படின்ட்டு பேசாம நாம எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு மனசுல போட்டு குழப்பின்னு இருந்தாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா நாம எடுத்துக்கின்னு போயிடலாமா, மக்கள் பாரு போன பிறகு நமக்கு வெளியே மரியாதை கூடி இருக்குமோ, ஒருவேளை மக்கள் எனக்கு நிறைய ஓட்டு போட்டு ஃபைனல்ல நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அரோரா போய் விக்கல் கிட்ட போய் சஜஷன் கேட்பாங்க, நான் பணப்பேட்டை எடுக்கவா வேணாமான்னு. விக்ரமும் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் இப்போ எது சொன்னாலும் அது மனிப்புலேஷன் மாதிரி ஆயிடும், நான் அதை பத்தி எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு போயிட்டு கம்முன்னு உட்காந்துருவாரு. விக்ரம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல சேஃபா இருப்பா போல, யாரையும் தூண்டி விட்டு போய் அந்த பணப்பேட்டியை எடு அப்படின்லாம் சொன்னதே கிடையாது. அவர் பேசாம போயிட்டு ஒரு இடத்துல போய் உக்காந்துக்குவாரு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கானா வினோத்தோ திருவிளையாடல் படத்துல வர தர்மி மாதிரி, ஐயோ எனக்கு இல்ல எனக்கு இல்ல, ஐயோ 18 லட்சம் எனக்கு இல்ல அப்படின்ற மாதிரி புலம்பிங்க அங்கேயும் இங்கேயும் உலாத்தின்னு வந்தாரு திருவிளையாடல் படத்துல வர நாகேஷ் தர்மி போல. இந்த பக்கம் திவ்யாவோ, நான் சாப்பிட்டுட்டு ஒரு முடிவு எடுக்கிறேன், மேபி இந்த பெட்டியை நான் எடுத்தாலும் எடுப்பேன் அப்படின்ட்டு அங்க பேசின்னு இருந்ததையும் கானா வினோத் கேட்டுட்டு இருப்பாரு. அங்க இருந்த ரம்யாவோ, கானா வினோத் பெட்டி எடுத்தாருன்னா அவராது எங்களுக்கு ஷேர் ஏதாவது கொடுப்பாரு, ஆனா திவ்யா நீ எடுத்தினா எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நக்கல் அடிச்சுட்டு இருப்பாங்க திவ்யாவை. கடைசியா பாத்தீங்கன்னா அரோரா எல்லார்கிட்டையும் நான் பெட்டியை எடுக்க போறேன், நீங்க என்ன சொல்றீங்க, நான் போய் எடுத்துக்கின்னு போக போறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் கிட்ட போய் நான் பணப்பெட்டியை எடுத்துக்கின்னு போக போறேன் வாங்க அப்படின்ட்டு கையை பிடிச்சிங்கன்னு பணப்பெட்டி இருக்கிற இடத்துக்கு வருவாங்க அரோரா. அரோராவோ, எல்லாரும் பாருங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல பணப்பெட்டி எடுக்க போறேன், நான் பணப்பெட்டி எடுத்துக்கின்னு போக போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அங்க இருந்த கானா வினோத், சரி யாரும் எடுக்க வேணாம் நானே எடுத்துக்கிறேன் அந்த பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த பெட்டியை எடுத்துட்டு பிக் பாஸ் கானா வினோத் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை சொல்லுவாரு. இதை பார்த்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே பயங்கரமா அப்படியே அதிர்ச்சியா பார்ப்பாங்க வினோத்தையே. கானா வினோத், உன்னை நான் எடுக்க வேணாம் தானே சொன்னேன், உன்னை யார் பெட்டியை எடுக்க சொன்னது அப்படின்ட்டு எல்லாம் போய் கோவமா கானா வினோத்தை பார்த்து கேட்பாங்க. கானா வினோத் பாத்தீங்கன்னா மைண்ட் ஃபுல்லா டிப்ரெஷன்ல, பயங்கரமா மைண்ட் டிப்ரெஷன்ல போயிருக்கும். மற்றவங்க எங்க பணப்பெட்டியை எடுத்துட போறாங்க, நமக்கு ஃபைனல் லிஸ்ட்ல ஒண்ணுமே கிடைக்காம போயிட போகுது அப்படின்ற ஒரு எண்ணத்துல டக்குன்னு போய் பணப்பேட்டையை எடுத்துருப்பாரு கானா வினோத். எல்லாருமே அதிர்ச்சி ஆகி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரோ, ஏன் போய் பணப்பேட்டி எடுத்த, நீ ஃபைனல் வரைக்கும் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ திவ்யா பாத்தீங்கன்னா அவர் கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்திருக்காரு, ஏன் இப்படி எல்லாருமே சோகமா இருக்கீங்க, அவர் ஒரு வெற்றிகரமா ஒரு முடிவை எடுத்திருக்காரு, அவரை இதை டிசப்பாயிண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க திவ்யா. இந்த பக்கம் ரம்யா அழுதுகிட்டே, ஏன் கானா வினோத் எடுத்தீங்க, எதுக்கு வினோத் நீங்க போய் பணப்பெட்டியை எடுத்தீங்க, நீங்க ஃபைனல் வரைக்கும் போயிருக்கலாமே அப்படின்ட்டு அழுதுட்டே சொல்லுவாங்க ரம்யா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெமி பயங்கரமா கட்டி பிடிச்சி அழுவாங்க கானா வினோத்தை. எல்லாருமே ஏன் கானா வினோத் அவசரப்பட்டுட்ட அப்படின்னு கேட்கக்குள்ள கானா வினோத்துக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகி அவரும் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுவாரு. அப்படியே பொட்டியோட தரையில உக்காந்துக்கின்னு ஒரு மாதிரி அப்செட்டா அப்படியே அழுவாரு கானா வினோத். இதை பார்த்த பிக் பாஸ் கானா வினோத் அப்படியே வாழ்த்திட்டு, நீ என்னுடைய சிஷ்யன் அழக்கூடாது அப்படிலாம் சொல்லி, முதல் சிஷ்யன் சாண்டி, அடுத்த சிஷ்யன் நீதான் அப்படின்னு சொல்லி என்ன குருநாதா அப்படின்னு கூப்பிட சொல்லுவாரு பிக் பாஸ். அது மட்டும் இல்ல, நீ எங்களை மிஸ் பண்ணல, நாங்க தான் உங்களை மிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லுவாரு. இதை கேட்ட கானா வினோத்துக்கு கொஞ்சம் சந்தோஷமாகி நார்மல் ஸ்டேஜுக்கு வருவாரு கானா வினோத். அதுக்கப்புறம் எல்லாருமே கானா வினோத்தை கட்டி பிடிச்சி, நீ எடுத்த டெசிஷன் சரிதான், உனக்கு மட்டும்தான் தெரியும் பண தேவை எவ்வளவு இருக்குன்னு, அதனாலதான் நீ இந்த பணப்பெட்டி எடுத்துக்கிறேன் எங்களுக்கு நல்லா புரியுது, நீ எடுத்துக்கிற முடிவு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி அவரை வாழ்த்தி வழி அனுப்புவாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார்லாம் கானா வினோத் பெட்டி எடுத்ததை பார்த்துட்டு கண்ணெல்லாம் கலங்கி போய் கண்ணுல இருந்து பொல பொலன்னு தண்ணி அப்படியே கொட்டும் வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு. வினோத்தோ, இதுவே எனக்கு போதும், இதுவே எனக்கு கோடிக்கணக்கான பணத்துக்கு சமம், இங்க இருக்கிற எல்லாருமே வின்னர்ஸ் தான், இந்த 18 லட்சத்துக்கு கூட இன்னும் கொஞ்சம் 32 லட்சத்தை சேர்த்தா 50 லட்சம், அதானே இவ்வளவு நாள் பேமெண்ட்டை சேர்த்தா எனக்கு அது கிடைச்சிடும், ஸோ மொத்தமா கால்குலேட் பண்ண எனக்கு 50 லட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆறுதல் படுத்திக்குவாரு. எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்தை அரோராவும் விக்ரமும் சேர்ந்து தான் ரேக்கி விட்டு இந்த பெட்டியை எடுக்க வச்சிட்டாங்க அப்படின்னு வீணாவும் ரம்யாவும் திவ்யா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஸ்கெட்ச் போட்டு தான் கானா வினோத்தை பணப்பெட்டியை எடுக்க வச்சிட்டாங்க. ஏன்னா 18 லட்சம் அவங்க வச்சவனே அவருக்கு அந்த இடத்துல ஒரு பயம் வந்துருச்சு, பணத்தை யாராவது எடுத்துக்கிட்டு போயிட போறாங்க அப்படின்ற மாதிரி சீக்கிரமா ஒரு முடிவை எடுத்துட்டு அவர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனதுக்கு காரணமே இந்த அரோரா பொண்ணு தான்.
இந்த அரோராவும் விக்ரமும் சேர்ந்துக்கின்னு விளையாட்டா நான் எடுக்க போறேன்னு சொல்லி அங்க போய் பணப்பெட்டி கிட்ட 2 பேரும் விளையாட்டுட்டு இருந்தாங்க. இதை பார்த்து கானா வினோத் எங்க எடுத்துட போறாங்கன்னு சொல்லிட்டு அவரே எடுத்துக்கினாரு. இப்போ உள்ள வந்து நான் அரோரா கிட்ட நான் கேட்டேன், பணப்பெட்டி நீ எடுத்திருப்பியா அப்படின்னு கேட்டதுக்கு நான் எடுத்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப எதுக்கு அந்த மாதிரி கேமை விளையாடி அங்க சொல்லி கானா வினோத்தை வந்து எடுக்க வச்சிட்டாங்க பாத்தியா அப்படின்ட்டு ரம்யாவும் வியானாவும் பேசிட்டு இருப்பாங்க திவ்யா கிட்ட. ரம்யா சொல்லுவாங்க, நான் அடிச்சு சொல்றேன், அவர் மட்டும் இந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு போகாம இருந்தாருன்னா அவர் தான் டைட்டில் வின்னர், அவருக்கு 50 லட்சம் கிடைச்சிருக்கும். என்ன அரோராவும் விக்ரமும் ஃபைனலிஸ்டா வந்து ஃபைனல்ல வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சான்ஸே கிடையாது, அவங்க 2 பேரும் வின் பண்ணவே மாட்டாங்க அப்படின்ட்டு மாத்தி மாத்தி செம கோவமா விக்ரமையும் அரோராவையும் கழுவி ஊத்தின்னு இருக்கிறாங்க ரம்யா வியானா. ஸோ மக்களே, கானா வினோத் பெட்டி எடுத்துன்னு போனது சரியா தவறான்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.